இந்த காணொளியில் நாங்கள் ஹம்பர்கில் இருந்து நோர்வேக்கு போய் பார்த்த சில அழகான நகரங்களை தான் பார்க்க போகிறீங்க. முதல் நாங்கள் போனது ஹம்பர்க் ஏர்போர்ட்டில் இருந்து ஒஸ்லோ போய் ஒஸ்லோவில் இருந்து மோல்டண்ட ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கு போனாங்க. இந்த இடம் வந்து நோர்வேண்ட நோத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஆர்டிக் சர்க்கிள் கிட்ட வரும். இதுதான் இப்போ நாங்கள் இந்த மோல் சிட்டி கிட்ட வந்துட்டோம். எங்களோட பிளேன் ரங்க போகுது. இது வந்து அந்த ரிவருக்கு பக்கத்தோடையே இருக்குது. அவ்வளோ பெரிய சிட்டி அண்டு இல்லை. நீங்கள் பார்க்குறது அந்த இதில் இருக்கிற ப்ளே கிரவுண்டுகள் மற்றும் இந்த முக்கியமான சிட்டி சென்டர் அதுகள்லாம் இப்போ இதில் தெரிகிறது கீழே. இந்த இடம் வந்து ஒஸ்லோவில் இருந்து 500 கிலோமீட்டர் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் ஃப்ளைட்டில் இங்கே வாரத்துக்கு. நாங்கள் முதல் ஒஸ்லோ வந்து இரவு வந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கிட்ட ஒரு ஹோட்டலான்ட்டு அடுத்த நாள் வெள்ளன முதல் ஃப்ளைட்டில் இங்கே வாரோம். ஏனென்றால் நாங்கள் இங்கே வந்து ஒரு நைட் நின்றுட்டு திருப்பி ஒஸ்லோ போய் ஒஸ்லோ சிட்டியை பார்க்குறோம் எங்களோட பிளான். அப்போ இன்றைக்கும் ஃபுல்லாக பார்த்து நாளைக்கும் ஃபுல்லாக இந்த இடங்களை பார்த்துட்டு அப்புறம் அப்படி ஒஸ்லோ போக போகிறோம். இப்போ பிளேன் கீழே இறங்கிட்டு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மலைகள் ஃபுல்லாக தெரியுது. அதில் கணக்கு சினோ இருக்குது. வீடியோவில் தெரியுதோ தெரியல, அழகாக இருக்குது. நாங்கள் வந்தது நோர்வீஜன் ஏர்லைன்ஸ், இந்த நோர்வேந்த ஒரு பெரிய ஏர்லைன். இதுவும் வந்து ஏர்போர்ட்டும் அப்படியே அந்த லேக்கோட பக்கத்தோடு தான் இருக்குது. ஒரு பக்கம் லேக். இதுதான் மோல்டு லுஃப்ட்ஹாவன் ஏரோண்ட் அந்த ஏர்போர்ட். இதில் வந்து நாங்கள் ஏர்பேஸில் ஒரு அவுடியோண்டை ரென் பண்ணி கொண்டு இங்கே இருந்து கைரிங்கர் ஒரு அழகான இடத்துக்கு தான் போகிறோம். அது இப்படி 4 பக்கம் மேலே நடுவிலே ஒரு இது மாதிரி ஒரு லேக் மாதிரி இருக்குது. இதுக்கு முதல் பெரியில் தான் இந்த காரை ஏற்றி கொண்டு அங்கே புகைப்பிறகு ட்ரைவ் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் அந்த நோர்வேஜின் ஃபெரி. இதில் இப்போ எங்களோட காரை ஏற்றிட்டு அங்கே வெளியில் இறங்கி நின்று வெளியில் அந்த மேலையால் இயக்க காட்சியில் ரசிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக காற்று அடிக்குது. நாங்கள் வெளியில் இறங்கி நிற்கிறோம். பார்த்தா சுத்தவரை எல்லாம் மேலையால். இதுதான் அந்த கைரிங்கர் அந்த இடம். இதில் இப்போ வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா கூட இந்த க்ரூஸ் ஷிப் இதில் வந்து நிற்கிற இடம். இதோட இந்த இடம் முடிஞ்சப்பறம் அப்படி அங்கால அப்படி ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி சின்ன போகும். இதுதான் இந்த தாழ்ப்பமான இடம். இதில் வந்து கூடுதலாக வீடுகள் எல்லாம் மேலே புல்லு போட்டு முளைச்சிருக்கும். இதுதான் இந்த மேலண்டு பார்க்க அந்த கைரிங்கர் அந்த இடம் இப்படி தான் இருக்கும். கீழே க்ரூஸ் ஷிப் எல்லாம் வந்து நிற்கிறது. அழகான இடம். இதை நாங்கள் முதல் சிவகார்த்தியை இந்த காக்கி சட்டை படத்தில் ஒரு பாட்டு இஞ்சி எடுத்தவ அதை பார்த்துட்டு தான் நான் இப்போ இந்த நாங்கள் போய் பார்க்கணுமெண்டு வந்து நாங்கள் எல்லோரும் மிகவும் ஒரு வடிவான இடம். இதில் பார்த்திங்கன்னா குரூசிப்புகள் வந்து கொண்டு இருக்குது. இது இப்போ மேலே ஏறி நின்று இப்படி பார்க்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி காட்டியிருக்கணும். அதில் நின்று பார்க்கலாம் கீழே இந்த லேக்கை. நாங்கள் முதல்ல அங்கே கீழே நின்றாங்கள். உடனே மேலே அதில் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து ஒருத்தரில் வந்து நின்று மேலே பார்த்துட்டு அப்புறம் கீழே போகணுண்டு. இங்கே வந்து வெதர் வந்து முதல் நல்ல கொஞ்சம் வெயிலாக இருந்தது. அப்புறம் மழை மாதிரி இருக்குது. புகார இந்த இடத்த பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் வேணும். ஒரு 4-5 மணித்தியாலமாவது நீங்கள் இங்கே நின்று அந்த இடங்களை பார்க்கலாம். இதில் இப்போ மேலே இருந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை போல் உண்டு வந்து அந்த இதுக்குள்ளே போய் விழுகுது. இது மழையாக இருக்குது. இதுவும் நல்ல பக்கத்தில் நின்று பார்க்கலாம். அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணியோட இல்லை, ஆனால் நல்ல சத்தமாக சலசலத்தாக போய் கொண்டிருக்கு. இப்போ அந்த லேக் மாதிரி அதில் தான் அந்த குரூசுகள் வந்து இருக்கிறது. அதில் விழுகுது. இதில் எப்படி ஒரு இது மாதிரி கட்டியிருக்கணும். இதெல்லாம் கேம்பிங். நீங்கள் கேம்பர் வேனில் வந்தால் இந்த அந்த கேம்ப் இதில் நிற்கலாம். இதுதான் அந்த ஒரு பார்க் மாதிரி செஞ்சுக்கலாம். பின்னுக்கு தெரியுற அந்த கேம்பிங் ஏரியா. ஒரு பிரான்ஸ் நாட்டு கப்பல் ஒன்று இதில் வந்திருக்கு. இந்த இடத்த கைரிங்கர் ஃபியோர்ட் என்று சொல்கிறது. நார்மலாக இது ஒரு நாள் இந்த கப்பல் இதில் நிற்கும். அப்புறம் இதில் இறங்கி இதில் 2-3 இடங்கள் பக்கத்தில் இருக்கிற இடங்களில் டூர் பஸ்ஸில் கூட்டி கொண்டே காட்டுவினோம். இப்போ நாங்கள் கீழே வந்து அந்த குரூசிப் வந்து நிற்கிற இடத்துல வந்து நிற்கிறோம். இதுலேயும் கடைகள், சாப்பாட்டு கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள், சுவினியர் சோப்புன்னு நிறைய இருக்குது. இதில் தான் அந்த காக்கி சட்டை பாட்டு எடுத்த இடம். பார்த்திங்கன்னா அந்த பின்னுக்கு அந்த கப்பல் நிற்கிற இடத்துல இந்த பாட்டை வந்து எடுத்தவன்.
இதில் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு வாட்டர்ஃபால் ஓப்பே என்று வரும். அதால் நடந்து வந்து இந்த வாட்டர்ஃபாலை நீங்கள் பக்கத்தில் நின்று பார்த்து ரசிக்கலாம். இந்த வாட்டர்ஃபாலை ஸ்டோ போர்ஷன் என்று சொல்கிறது. அதாவது போர்ஷன்ண்டா போல் இது கிட்டத்தட்ட 327 படி ஏறி மேலே வரணும். நீங்கள் மேலே கிட்ட வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல நின்று பார்க்குறது என்றால் இதில் பார்த்திங்கன்னா இந்த டூர் பஸ் எல்லாம் வந்து நிற்க அதெல்லாம் அந்த கப்பலில் வாரவையை கூட்டி கொண்டு போகிறது. இதெல்லாம் நாங்கள் அப்புறம் இன்னொரு சைட்டால் ஏறி மற்ற பக்கம் மேலே வந்து நிற்கிறோம். இப்போ மேலே நின்று பார்க்க இந்த கைரிங்கர் ஃபியோர்ட் வந்து கிட்டத்தட்ட நல்ல தூரத்தில் 1 கிலோமீட்டருக்கு தள்ளி அங்கே தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். தான் அந்த கைரிங்கர் ஃபியோர்ட் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலண்டு பச்சை போர்வை போத்தின மாதிரி நல்ல வடிவாக இருக்குது. பார்க்க நல்ல கண்ணுக்கு குளிர்மையாக இருக்குது. இப்போ கனடாவில் இருக்கிற கூடுதலான மலைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமான பெரிய மரங்களோடு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட சுவிஸ் அல்ப்ஸ் அந்த மலைகள் மாதிரி இருக்குது. இந்த வாட்டர்ஃபால் நாங்கள் அந்த முதல் ஏறி போய் பார்த்து அந்த ஸ்டோர்ஸ் வாட்டர்ஃபால் தான் மேலே இருந்தால் இங்கே கீழே வருது. இந்த ரோட்டுக்கு கீழே போய் அப்படியே அந்த லேக்குக்கு போகுது. கொஞ்சம் வெயில் இருக்குது. இப்போ கொஞ்சம் புகார் மாதிரி வந்துட்டுது. இந்த இடத்துல கூட இப்படித்தான் இருக்குது. நீங்கள் அந்த சிவகார்த்தி என்ற காக்கி சட்ட படத்தில் பார்த்தீங்கன்னாலும் அதில் ஒரு மலக்குணமாக தான் இருக்குது. இந்த மலை சூழ்ந்த இடம் வந்தபடியாக கூடுதலாக அப்படித்தான் இருக்கும். இதில் தோட்டம் செய்கிறத இதில் அந்த டிராக்டரும் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் ஃபார்மிங்கும் டூரிசமும் தான் இந்த ஏரியாவில் மெயின் இதான். சிலர் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட் அதில் இருக்குன்னு சொன்னதை அதைத்தான் அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே கொஞ்சம் முதலணும். போய் அந்த வியூ பாயிண்ட் ஒரு வாட்டர்ஃபால் ஒன்று தெரிய வேண்டவன் தான் பாபம் என்று ஏறிக்கொண்டிருக்கோம். இது இன்னொரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் ஃபோட்டோ ஷூட்டிங்குக்கு. அந்த வாட்டர்ஃபால் நல்ல மேலே உயரத்தில் இருந்து அப்படியே மெல்லிசாக வந்து கொண்டிருக்குது. தூரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குருசிப் வந்து நிற்கிற ஏரியா தெரியுது. மலையில் சின்ன சின்ன வீடுகள் என்று உயரத்தில் ஸ்னோவும் இருக்குது. 360 டிகிரி சுற்றி வந்தாச்சு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட் செய்து வச்சிருக்கணும். இதில் ரெண்டு கீழே அந்த வாட்டர்ஃபாலையும் பார்க்கலாம். அது தூரத்திலே அந்த போட் தெரியும். அந்த வாட்டர்ஃபால் தூரத்தில் இருக்குது. ஆனால் அதிൻ്റെ சத்தம் இங்கேயே கேட்குது. அந்த வாட்டர்ஃபால் தண்ணியோட சத்தம் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிட்டுது. இந்த கல் வந்து அப்படியே கீழே புட் பண்ண 90 டிகிரி போகுது. இதெல்லாம் நார்மலாக டேஞ்சர். ஆனால் நான் கொஞ்சம் கவனமாக தான் இறங்கி போனேன். இந்த கல் விளிம்புலையெல்லாம் போனால் சறுக்கி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் ரிஸ்க். இனிமேல் இப்படி ரிஸ்க் எடுக்கிறத குறைச்சி தான் கண்டிப்பாக யோசிக்கிறேன். இந்த இடத்துலையும் அந்த காக்கி சட்டையில் அங்கே பின்னால் 2 பாட்டு எடுத்தவன். இதுதான் அந்த வீட்டுக்கு பின்பக்கம் நாங்கள் முதல் எடுத்த அந்த வீடியோ வந்து தெரிகிறது வந்து கொட்டேஜ். இது அந்த வீடுகளுக்கு மேலே கூரையில் புல்லு முளைச்சிருக்கு. இந்த வீடுகளுக்கு பின்பக்கமே நின்று தான் இந்த காக்கி சட்டை படத்தில் இந்த பாட்டு எடுத்தவ. ஒரு அழகான ஒரு லொக்கேஷன். இந்த கீழே இந்த குரூஸ் கப்பல் வார இடத்திற்கு அங்கால பக்கம் போனால் அதில் 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லி 7 அழகான நீர்வீழ்ச்சிகள் அந்த மேலையிலேருந்து கீழே விழுகுது. அது நீங்கள் விருப்பம் என்றால் அந்த டூர் மாதிரி கூட்டி கொண்டு போயினும் அதில் பே பண்ணி அதில் போய் பார்க்கலாம். அதில் அப்படியே போய் அந்த 7 வாட்டர்ஃபாலையும் காட்டிட்டு திருப்பி உங்களை கொண்டு வந்து அந்த குரூசிப் வந்து இதுக்கு இடத்துலையே விடுவினோம். அதில் கூடுதலாக வெதரை பொறுத்து தான். நல்ல வெதர் என்றால் கூட்டிக்கொண்டு போயினோம். வெதர் பேட் வெதர் என்றால் கேன்சல் பண்ணுவினோம். உள்ளதில் இதுதான் அந்த கொஞ்சம் பெரிய அகலமான பிரைடல் போல் மாதிரி ஒரு அழகான வாட்டர்ஃபால். இது வந்து கிட்டத்தட்ட 800 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுகுது.
7 வித்தியாசமான வாட்டர்ஃபால் இருக்குது. இது மேலே கேபிள் காரில் போய் மேலே இன்னும் பார்க்கலாம்ன்றது. இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இதை நீங்கள் டூர் போர்ட்லையும் போய் பார்க்கலாம், அல்லது உங்களோட காரை பெரிய எழுதி கொண்டிருக்கையும் அதுலேருந்தும் பார்க்கலாம். இது வந்து பேர்ட் ஐ வியூ. இந்த ஏரியா இல்லை அழகாக இருக்குது. பேர்ட் ஐ வியூவில் மேலேருந்து பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நேம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் முன்னே பார்க்கலாம். இப்போ இதை நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததை ரோல் ஸ்டீயிங்னு ஒரு அழகான ஒரு மலைக்குத்தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து மோல் சிட்டியில் அட்லாண்டிக் ஹைவேன்ற ஒரு அழகான ஒரு ஹைவே ஒன்று இருக்குது, அதுக்கும் போகிற மாதிரி பிளான்.